சூப்பர் மாப்ள. இன்கம் டாக்ஸ் அதிகாரிங்க கிட்ட இருந்து பணத்தையும் எங்க மரியாதையும் காப்பாத்திட்டீங்க. நீங்க இல்லைன்னா பணமும் மாட்டிருக்கும், என்ன அரெஸ்டும் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு அத்தை நன்றி எல்லாம் சொல்றீங்க? டேய், நான் என் அக்காவை மாட்டி விட பார்த்தா நீ தப்பிக்க வச்சுட்டியடா. நீ எப்பவுமே எனக்கு இடைஞ்சலா தாண்டா இருக்க. சகல சூப்பர் சகல, அசத்திட்டீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் அசால்ட்டா பண்றீங்களே சகல, வேற லெவல் தல நீ. அதெல்லாம் இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் ரைடு வராங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா பணத்தை எடுத்துட்டு வந்து மறைச்சு வச்சிருக்க. அக்கா, இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. இவ உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக இவனே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இவனே பணத்தையும் மறைச்சு வச்சிருக்கான். இப்ப அவங்க போனதும் நல்லவன் மாதிரி உன்கிட்ட எடுத்து கொடுக்கறான். கொஞ்சம் இரு மாப்ள. இவ சொல்றத விடுங்க. எனக்கே இந்த விஷயம் புரியல. சந்திரா சொன்ன மாதிரி ரெய்டு வர விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஐடி ஆஃபீஸில் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். சார், இன்னைக்கு நம்ம எங்கே ரெய்டு போகிறோம் சார்? மதுரையில் ஒரு பெரிய மண்டபத்தில் சாமுண்டீஸ்வரிங்கிறவங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த மண்டபத்தில் 50 லட்சம் ரூபாய் பிளாக் பண்ணி இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அங்கே தான் இன்னைக்கு ரைட் போகிறோம். ஓகே சார். நம்ம ஆஃபீஸர்ஸ் டீமை ரெடியாக இருக்க சொல்லுங்கள். ஓகே சார். சாமுண்டீஸ்வரி அத்தை ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபத்துக்கு தான் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ரைடுக்கு போகிறாங்களா? இதை நம்ம உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்லலாம். கார்த்தி, ஒரு முக்கியமான விஷயம்டா. என்ன விஷயம்? கார்த்தி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம அத்தை ஃபங்க்ஷன் வச்சிருக்க மண்டபத்துக்கு ரைடுக்கு வர போகிறாங்கடா. அப்படியா? உனக்கு எப்படி தெரியும்? டேய், நான் வேற ஒரு விஷயமா மதுரை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்தேன்டா. அப்போ தான் இங்கே 2 ஆஃபீஸர்ஸ் பேசிட்டு இருந்தது என் காதில் விழுந்துச்சு. அதான் உனக்கு உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். மண்டபத்தில் பிளாக் மணி 50 லட்சம் இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அது அங்கேருந்து எப்படியாவது வேற இடத்துக்கு மாற்ற பாரு. சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். அப்படியா விஷயம்? சந்திரா, இப்பவாவது புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ளைக்கு ஒரு சோர்ஸ்ல இருந்து தகவல் வந்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் அவரை டவுட் பண்றத முதல்ல நிறுத்து. சின்னத்தைக்கு எப்பவுமே அவசரப்பட்டு வார்த்தை வர்றதே வேலையா போச்சு. எத்தனை தடவை அடிச்சாலும் தாங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம் ரைடு வந்த உடனே ஆடி போயிட்டேன். நல்ல வேலை, உங்க புத்திசாலித்தனத்தால எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. அத்தை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்? இந்த மண்டபத்தில் 50 லட்ச ரூபா பணம் இருக்கிற விஷயம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். அது ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ நம்ம ஃபேமிலியிலேருந்து யாரோ ஒருத்தர் தானே அதை சொல்லியிருக்கணும். கரெக்ட் சகல. அந்த கருப்பு ஆடு யாரு? ஹூஸ் த பிளாக் ஷீப்? ஏய், இப்ப எதுக்கு என்ன பார்த்து பேசுற? அப்ப என்ன சந்தேகப்படுறியா? நான் உங்களை சொல்லவே இல்லையே, பொதுவாக தான் சொன்னேன். சரி விடுங்க மாப்ள. யாரா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவாங்க, அப்ப வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல. நாம இப்போ ஃபங்க்ஷன் வேலையை பார்ப்போம். வாங்க. மயில் மாப்ள, பணத்தை பத்திரமா வைங்க. சரிங்க. வாங்க. ஒரு நிமிஷம். என்ன? நீங்க தானே இன்கம் டேக்ஸ் காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணது? முறைக்காதீங்க, சொல்லுங்க. ஒன்று நீங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும், இல்லை உங்க ஹஸ்பண்ட் சிவனாண்டி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். ஏய், உங்களுக்கு எதுக்குங்க இந்த தேவையில்லாத வேலை? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அது சொதப்பலா தான் போய் முடியும். நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்க பிளான்லாம் எடுப்படாது.
இன்னும் கொஞ்ச நாள் தான் அத்தைக்கே உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவங்களே உங்களை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. டேய், அதுக்கு முன்னாடி நான் உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுற மாதிரி பண்ணல, என் பேர் சந்திரா இல்லடா. சேலஞ்ச் பண்ணுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோ. ஏன் சேலஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க. ஒருவேளை அதில் ஜெயிக்கலன்னா அசிங்கம் உங்களுக்கு தான். பார்த்துக்கோங்க. அதையும் பார்க்கலாம். உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. ரேவதி, எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? ஏய், கம்முனுடா. கொன்றுவோம் அப்படியே. ஏய், என்னடா சவுண்ட் கேக்குது? இதுனா பூனையா இருக்குண்ணே. பூனையா? டேய், வாடா போய் பார்க்கலாம். சரிண்ணே. ஏய், கதவு தர. ஏய், யாரது? யாரது? கதவு தர. மகேஷ், மகேஷ், ஒண்ணும் இல்ல. மகேஷ், நீ உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, இல்லனா அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. ரேவதி, உன்னை பார்த்ததும் தான் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. என்னை இங்க கடத்தி வச்சிருக்கிறது யார் தெரியுமா? எங்க அம்மா தானே எனக்கு நல்லா தெரியும். அத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. முதல்ல இங்க இருந்து தப்பிச்சு போ. நான் மட்டும் தனியா போறதா? நீயும் வா. நம்ம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஹே மகேஷ், என் லைஃப்ல கல்யாணங்கிறது முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தாலி ஏறிட்டா அவ்வளவுதான், திரும்பவும் அது ஏறாது. நீ தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. தயவு செஞ்சு இப்ப போ இங்க இருந்து. ஏய், கதவு தர. கதவு தர. வராத. ஏய், கதவு தர. சொல்றா. ரேவதி, நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ரேவதி. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நாம 2 பேரும் இங்க இருந்து போயிடலாம் ரேவதி. ஹே, சொன்ன கேளு. அதுல நடக்காத காரியம். இனிமே நம்ம ஒண்ணு சேர முடியாது. அதோட உன்னை காப்பாத்த தான் நான் இங்க வந்தேன். ஓடி போறதுக்கு இல்ல. ஏய், கதவு தரடா. இல்ல ரேவதி, நம்ம காதலிச்சதுல மறந்துட்டியா? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வா, நாம எங்கேயாவது போயிடலாம். வா மகேஷ், சொன்ன கேளு. நான் வர்றதெல்லாம் நடக்காத காரியம். முதல்ல கைய விடு. ரேவதி, நீ விரும்பிய அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. உங்க அம்மா கட்டாயப்படுத்தி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீ மதிப்பு கொடுக்க தேவையில்லை. இந்த தாலி உன் கழுத்துல இருக்கிறதால தானே என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. இப்பவே அறுத்து எறிவேன் பாரு. குடு. விடு. என்ன பண்ற? மகேஷ், கைய விடு. விடு மகேஷ். விடு. மகேஷ், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ற? விடு. தேவையில்லை, விடு. உனக்கு இந்த தாலி தேவையில்லை, விடு. இல்ல ரேவதி, இது அவன் கட்டின தாலி. உன் கழுத்துல இருக்கவே கூடாது. இது இருக்கிறதுனால தானே என் கூட வரமாட்டேன்னு சொல்ற. அறுத்து எறிவேன் பாரு. விடு. மகேஷ், விடு மகேஷ். என்ன பண்ற? ரேவதி, விடு சொல்றல. ஏன் இப்படி பண்ற? விடு. விடு மகேஷ். என்னங்க பதட்டமா இருக்கீங்க? ரேவதியை தான் தேடிட்டு இருக்க. அவளை எங்கேயுமே காணோம். ரேவதியா?
இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நல்லா பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டேன். அவ மண்டபத்துல எங்கேயுமே இல்ல. எப்படியாவது ரேவதியை கண்டுபிடிங்க. எனக்கு பயமா இருக்கு. இல்ல பயப்படாதீங்க, நான் பாக்குறேன். ம். டேய் கார்த்திக், இங்க ஃபங்க்ஷன் நடக்க போது இந்த நேரத்துல ரேவதி எதுக்கு வெளியே போனாங்க? ரேவதியை வெளியே பாத்தியா? ஆமா கார்த்திக், அவங்க ஏதோ பதட்டமா வெளியே போயிட்டு இருந்ததை பார்த்தேன். எங்க பார்த்த? அங்க ஒரு குடோன் இருக்கு, அந்த குடோன் பக்கத்துல தான் பார்த்தேன். டேய், பார்த்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? சாரிடா கார்த்திக், நான் ஒரு முக்கியமான ஃபோன் மீட்டிங்ல இருந்தேன். ரேவதியை பார்த்துக்கிட்டே நான் ஓரமா நின்று ஃபோன்ல பேசிட்டே இருந்தேன். நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ரேவதி போயிட்டாங்க. என்னடா யோசிக்கிற? இல்ல ஒன்றும் இல்லை. சரி நீ போ, நான் பார்த்துக்கிறேன். சரி. மகேஷ் விடு மகேஷ், சொல்றல விடு. ஏன் இப்படி பண்ற? விடு சொல்றல, விடு மகேஷ். இல்ல இல்ல அவ்வளவுதான். ரேவதி விடு. ஏய் அடா ஏய் வாடா. ஏய் ரேவதி வா போயிடலாம். விடுடா, விடுடா. இல்ல வாடா வா. ஏய் வாடா வா. அது சொல்லுவே. வாடா சீக்கிரம் வா. டேய் மவனே செத்துடா நீங்க. வா வா. வாடா 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 வாடா. ரேவதி 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 மகேஷ் 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 ஒண்ணுல மகேஷ் ஒண்ணுல. மகேஷ் பயப்படாத மகேஷ், உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. ரேவதி மகேஷ் 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 மகேஷ். மகேஷ் என்ன பாரு. ஏய் என்னாச்சு? இல்ல, நான் ஒண்ணும் பண்ணல. நான் மகேஷ காப்பாத்ததான் இங்க வந்தேன். அதுக்குள்ள ரவுடிங்க இவரை கத்தியால குத்திட்டு ஓடிட்டாங்க. இவன் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நேத்து நைட் அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுறப்போ மகேஷ் அவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. அப்ப அவங்க கார் எடுத்துட்டு போனப்போ அதிலே மறைஞ்சு போய் இந்த இடத்தை கண்டுபிடிச்சேன். மண்டபத்துக்கு இன்னைக்கு செக்கிங் வந்தப்போ அம்மாக்கு தெரியாம இங்க வந்து மகேஷ காப்பாத்தலான்னு வந்தேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. சரி பயப்படாத. மகேஷ் மகேஷ் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். புடி.
சார் ஃபங்க்ஷன் முடிஞ்சு கூப்பிடுறேன் சார். ஆமா. ஆ, ஆ, ஏங்க ஆ, ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நான் வந்த உடனே ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னம்மா ஃபங்க்ஷனை வச்சுட்டு இந்த நேரத்தில் வெளியில போயிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு போயேன். இல்லங்க, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி தான் போகணும், அப்பதான் சரியா வரும். சரி போயிட்டு வா. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன், கவலைப்படாதீங்க. ஆ ம். ஆ சொல்லுங்க சார். ஆ ஆ நவீன், மேடம். கார் சாவி உன்கிட்ட இருக்கா? ஆமா மேடம், வெளியே போகணுமா? வாங்க போலாம். இல்ல சாவியை கொடு, நான் போய்க்கிறேன். ம் சரிங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்.